ஹே வாடி. நான் பிறந்ததுல இருந்தே இந்த வீட்டில் தான் இருக்கேன். சரி உள்ள வா. ஏய், என்ன சப்பல் போட்டு வர? கழட்டிட்டு வா. போ, கழட்டிட்டு வா. வீட்டில் சப்பல் போட்டா வருவ? ஸ்லிப்பர் இல்லாம நான் எப்படி நடப்பேன்? வா. இவதாம்மா என் புது ஸ்கூல்ல கிடைச்ச ஒரே ஃப்ரெண்டு. ஹாய்டா, உன் பேர் என்ன? தனிஷ்கா ஆண்டி. உனக்கெல்லாம் கிளாஸ்ல வேற ஆளே கிடைக்கலையா? இல்ல ஆண்டி, எனக்கு ஆலியை ரொம்ப பிடிக்கும். சரி, தனியா வந்திருக்கேன். அம்மா வரல? இல்ல ஆண்டி, டிரைவர் வந்து டிராப் பண்ணிட்டு போயிட்டாரு. ஓ சரி. எங்க அம்மாலாம் என்னை எங்கேயும் தனியா விட்டதில்ல. எங்க போனாலும் வந்துருவாங்க. எல்லாம் செம்ம லக்கி, உன்னை தனியா விடுறாங்க பாரு. அம்மா, குடிக்க ஏதாச்சும் வேணுமான்னு கேக்குறேம்மா. போய் எடுத்துட்டு வாங்க. உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஆண்டி எடுத்துட்டு வரேன். என்னடி உங்க மம்மி சாக்லேட் மில்க் ஷேக்னு சொல்றதுக்குள்ளாரி போயிட்டாங்க. சாக்லேட் மில்க் ஷேக்கா? ஏய், எங்க வீட்ல கெஸ்ட் வந்தா டீ இல்லனா காஃபி. எங்க அப்பா சைடு சொந்தக்காரங்க வந்தா வெறும் தண்ணி. எங்க அம்மா சைடு சொந்தக்காரங்க வந்தா கடையில போய் ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. சாக்லேட் மில்க் ஷேக்லாம் நாங்க கேட்டாலும் வாங்கி தர மாட்டாங்க. உனக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருவாங்களா? நீ வேற. ஹாய். இது வீடு தானே? பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரியே சுத்தி பார்த்துருக்கீங்க. உங்க வீட்ல கூட இப்படிதானே இருக்கும். இதுல என்ன அதிசயம்? உங்களோட மொத்த வீட்டையும் சேர்த்தாதான் எங்க ஹால் சைஸே வரும். ஆடியா, இவங்க கல்யாண மண்டபத்தை தான் வீடு நினைச்சு வாழ்ந்துன்னு இருக்காங்க. ஏண்டா நீ வேற. கனிஷ்கா இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். அவன் தான் என்னோட தம்பி அகிலன். ஓ ஹாய். ஹாய். டேய் வந்துட்டியா? ஓ தம்பி கடைக்கெல்லாம் போவானா? ஆமா, என் தம்பி தான் கடைக்கு போவான். எங்க அம்மா ஒரு வாட்டி சமைக்கிறதுக்கு அவனை 10 வாட்டி கடைக்கு அமிச்சு விடுவாங்க. எங்க வீட்ல எல்லாமே ஆல்ரெடி இருக்கும். கடைக்கெல்லாம் யாரும் அப்படி போக மாட்டாங்க. அப்படியே போறதா இருந்தா சர்வெண்ட் தான் போவாங்க. எங்க வீட்ல என் தம்பி தான் சர்வெண்ட். அப்போ என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இந்தா டீ சூடா இருக்கு, ஆறதுக்குள்ள குடிச்சிருங்க சரியா? ஏ ஆலியா, இந்த டீ நல்லா தாண்டி இருக்கு. ஏன் நல்லா இல்லைன்னு சொன்ன? அவ அப்படிதான். நம்ம ரொம்ப நேரம் உள்ள விளையாடிட்டோம். இப்ப கொஞ்ச நேரம் வெளில விளையாடலாமா? அதான் எனக்கும் போர் அடிக்குது. என்ன விளையாடலாம்? ஹைட் அண்ட் சீக் விளையாடலாமா? இவன் தான் கேட்சர். நீ வா, நீ போய் கண்ணு மூடு. போ போடி. அவுட். ஏய் உட்காருடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தூசிலாம் ஒண்ணும் இல்ல, உட்காரு. அப்புறம் வேற என்ன விளையாடுறது? இப்பதான் ஹைட் அண்ட் சீக் ஓடி பிடிச்சலாம் விளையாண்டோம்ல. நெக்ஸ்ட் என்ன விளையாடுறது? வாங்க. ஸ்டோன் பேப்பர் சிசர். அவுட் ஆலியா. ஸ்டோன் பேப்பர் சிசர். கட் பண்ணி கொண்டு. ஏ பசங்களா, உங்களுக்கு மோர் எடுத்து வச்சிருக்கேன், வந்து குடிங்க வாங்க. ஸ்டோன் பேப்பர் சிசர். வாங்க. சில்வாவா கூப்பிடுறாங்க, போலாம். சரி, 3 பேரும் மோர் குடி, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் சரியா? ஏய், மோர் குடிச்சிட்டு வெளில போய் விளையாடலாமா? ஏய், வெளிய ரொம்ப ஹாட்டா இருக்குடி, இருக்கவே முடியல. அதுக்கு தானே என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எங்க வீட்ல ஒரு சூப்பரான பிளேஸ் இருக்கு. நல்லா குளுகுளுன்னு இருக்கும். follow me.
என்னாச்சு? எங்க வீட்லனா டெய்லியுமே ஏசி ஓடிட்டு தான் இருக்கும். நீங்க என்னடா இப்பதான் போடுறீங்க? எதுக்குடா ஷாக்கார? ஏய், நான் எங்க அப்பா கிட்ட போன சம்மருக்கு ஏசி கேட்டேன். ஆனா அவர் இந்த சம்மருக்கு தான் வாங்கி கொடுத்துருக்காரு. அது மட்டும் எடுத்துமா பண்ணுவாரு. நாங்க எல்லாரும் தூங்கிட்ட உடனே அவர் எரிஞ்சு ஆஃப் பண்ணிடுவாரு. அவ்வளோ மூளை அவருக்கு. எங்க வீட்டு ஹால்ல கூட எப்பயுமே ஏசி ஓடிட்டு தான் இருக்கும். கரண்ட் பில் யாரு? உங்க அப்பாவை கட்டுறாரு? ஆமா, எங்க அப்பா தான் கட்டுறாரு. கம்முனுறா. அப்படிதான் கொஞ்சம். சரி வாங்க, அம்மா வந்திருப்பாங்க, வெளில போலாம். வெளிய போலாம். நீங்க எல்லாரும் அவுட். எனக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கு. ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. என்ன இங்க ஸ்லிப்பர் கூட இல்ல? ஹே ஆலியா, பாத்ரூம்க்குள்ள ஸ்லிப்பர் இல்லையா? பாத்ரூம்ல செருப்பு போட்டு வாக்கிங் போற? நான் போனோன்னே உட்காந்துருவேன். எங்க வீட்லனா கிச்சனுக்கு பாத்ரூமுக்கு பெட்ரூம்க்கெல்லாம் ஸ்லிப்பர் வச்சிருப்போம். இங்க என்னடா பாத்ரூம்க்கே ஸ்லிப்பர் இல்ல? எங்க வீட்லலாம் 2 செருப்பு தான். ஒன்று சாதா செருப்பு, இன்னொன்று புது செருப்பு. பக்கத்தில் எங்கேனாச்சும் கடைக்கு போனோன்னு வையேன், சாதா செருப்பு. வெளில எங்கேனாச்சும் போனோன்னா புது செருப்பு. ஆனால் அந்த புது செருப்பு அம்மா பீரோ மேலேயே வச்சுருப்பாங்க. எங்ககிட்ட கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா போட்டா பழசாயிடுமா. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். நீ என்னன்னா கிச்சனுக்கு பாத்ரூம்க்குலாம் செருப்பு கேட்டுட்டு இருக்கியா? போயிட்டு நல்லா கால் கழுவி தொடச்சிட்டு வா. ஐயோ, என்னடா சொல்லிட்டு இருக்காவ? அதான் எனக்கு தெரியல. நீ கிளாக் போட்டு சாப்பிட மாட்டியா? ஏன் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கிளாக் மாதிரியே தெரியலையா? உனக்கு எந்த பிளேட்ல வேணுமோ எடுத்துக்கோடி. உங்க வீட்ல செராமிக் பிளேட்ஸ் இல்லையா? இல்லையடி. எங்க வீட்லனா எப்பயுமே செராமிக் பிளேட்ஸ் தான். எங்க வீட்லயும் நிறைய இருக்கே. பர்ன மேல இருக்கு. யாருக்காச்சும் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா எங்க அம்மா அதை அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ கூட பாரு, நீ வந்தா இந்த புதுசாவே எடுத்திருக்காங்க. சரி சாப்பிடலாமா? மா சலிமா. டேய், அதான் உன் துண்டு இருக்குல்ல, எடுத்து தொடச்சுக்கோடா. நீ எதுக்குமா அதை மடியில போட்டு உட்காந்துருக்கே? அது உன் மூக்கு துடைக்கிற துண்டு. சாப்பிடலாமா? சாப்பிடலாம் ஆண்டி. தட்டு கொடு. இன்னும் கொஞ்சம் ரைஸ் போடுவாடா. போதும் ஆண்டி, போதும் ஆண்டி. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? என்ன பண்றோமா? உனக்கு இதோட அருமை தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதுல சாப்பாடை போட்டு சாப்பிட்டா இந்த கடாய் சாப்பாடு இருக்கே, ஆஹா. என்னது? சிக்கன் செஞ்ச கடாயில கடைசியா ரைஸ் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். சரி, கை நீட்டுங்க. என்ன பாக்குற? கைய நீட்டு. நீட்டு. இப்போ சாப்பிடு, வாயில போடு. ஆண்டி சூப்பரா இருக்கு ஆண்டி. நல்லா இருக்கா? நான் சொன்னலடி. ஆண்டி எனக்கு ஒரு வாய் கொடுங்க. தரேன் தரேன், இரு தரேன். இந்தா சாப்பிடு. நீ காமி. எனக்கு தரேன் தரேன், சாப்பிடு சாப்பிடு. ஆண்டி எனக்கு வைக்கணும். தரேன் தரேம்மா தரேம்மா.
ஆண்டி உங்க கடாய் ரைஸ் சூப்பர். ம் சரிடா சரி ஆண்டி எப்பனே எனக்கு கடாய் ரைஸ் சாப்பிடணும்னு தோணுதோ அப்ப நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். சரிடா எப்போ வேணா வா, நம்ம வந்து கடாய் சாப்பாடு சாப்பிடலாம் சரியா? சரி சாப்பிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிருங்க சரியா? என்ன இந்த வேலையெல்லாம் நீங்க செய்றீங்க? எங்க வீட்ல என்ன எப்பயுமே சர்வெண்ட் தான் பண்ணுவாங்க. அப்ப நான் தான் என் வீட்ல பெரிய சர்வெண்ட். அப்ப நான் தான் எங்க வீட்ல குட்டி சர்வெண்ட். டே அகில் அதை எடுத்துட்டு போ. ஓகே மேனேஜர். நம்மளும் எடுத்துருவோம். ஏய் இருங்க நானும் வரேன். டெய்லி தலைவாரத்துக்கே அவ்வளோ நேரம், இதனாலே பாதி நாள் ஸ்கூல் லேட் ஆகுது. நீ இல்ல உங்க அம்மாட்ட சமத்தா தலைவாரிப்பதானம்மா? ஆஹா எங்க அம்மா எனக்கு தலைவாரி விட மாட்டாங்க. ஓ நீயே வாரிப்பியா? சேச்சே என்ன ரெடி பண்ணவே எங்க வீட்ல கேர் டேக்கர் இருக்காங்க. ஓ ஆன்ட்டி ஸ்கூல்ல ஆலியா நல்ல டென்னிஸ் விளையாடுறா. நான் போற கோச்சிங்க்கு அவளையும் சேர்த்து விட்டுறீங்களே. ஃபீஸ் ஜஸ்ட் 15,000 தான். ம் ஆ ஆ ஆ 3 மாசமா ஸ்கூல் பேக் கேக்குறேன், அதுவே வாங்கி தரல. இதுல டென்னிஸ் கோச்சிங்கா? மா எனக்கு டென்னிஸ்லாம் பிடிக்காதுமா, ஸ்கூல் பேக் வாங்கி தாங்க போதுமா. இவளுக்கு பிடிக்குமே ஏன் பிடிக்காதுன்னு சொல்றா? உங்க அப்பா என்னடா வேலை பாக்குறாங்க? ஆன்ட்டி அப்பா ஓ ஐடி கம்பெனில வேலை பாக்குறாங்களா? இல்ல எங்க அப்பா 2 ஐடி கம்பெனிக்கு ஓனரா இருக்கு. டென்னிஸ் கோச்சிங்கா? நீ டென்னிஸ் கோர்ட்டே வாங்கலாம். அகில் டைம் ஆயிடுச்சு, வா துணி எடுக்க போலாம். என்ன ஷாப்பிங் போவீங்களா? எப்படி தனியா போவீங்களா? எந்த கடைக்கு போவீங்க? கார்டா ஜிபேயா? உங்க அம்மா எப்படி அலோவ் பண்ணுவாங்க? யாருமே வர மாட்டாங்களா? தனியா போவீங்களா? இரு இரு இரு, உனக்கு தெரியணும் அவ்வளவுதானே. நீ எங்க கூட துணி எடுக்கவா? எனக்கு ரொம்ப செம்ம எக்ஸைட்டடா இருக்கு. சரியான மக்கா இருப்பா போல. ஓகே வா போலாம். எப்படி இருந்துச்சு நம்ம ஷாப்பிங்? மாடியில துணி எடுக்க இவ்ளோ சீனா? வாங்க போலாம். ஐயோ மா மா தூங்கிட்டு இருந்த, ஏன் கத்துறீங்க? மா அவ கிளம்புறாமா. ஏன்டா இவ்ளோ சீக்கிரம் போற? இரு நைட்டு சாப்பிட்டு போலாம். இல்ல ஆண்டி டிரைவர் வந்துட்டாரு. அப்படியா? சரி பார்த்து பத்திரமா போ, அடிக்கடி வீட்டுக்கு வரணும் சரியா? ஓகே ஆண்டி, நீங்களும் அடிக்கடி எங்க வீட்டுக்கு ஆலியா அனுப்பிச்சு விடுங்க. ஆழியாவையா? கண்டிப்பா அனுப்புறேன், பார்த்து போயிட்டு வா. ஆழியா அவளை வெளியே கார் விட்டு வாடி. பாய்டா அகில். சரி பார்த்து பாய்டா. உங்க அம்மா செய்யற கடாய் ரைஸ்க்காகவே நான் அடிக்கடி வருவேன். சரிடி நான் போயிட்டு வரேன், பாய். ஆமா உன்கிட்ட ஒன்று கேட்கணும். உனக்கு தான் டென்னிஸ் பிடிக்குமே, அப்பயே உங்க அம்மா டென்னிஸ் பிடிக்காதுன்னு சொன்னேன். அவ்வளோ ஃபீஸாக நம்மளுக்கு செட் ஆகாதுப்பா. ஸ்கூல் பேக்கே 6 மாதம் கெஞ்சிட்டு இருந்தேன். அப்போது இந்த டென்னிஸ்லாம் நான் 10 வருஷம் கெஞ்சணும். ஸ்கூலில் விளையாடுறதே போதும். எங்கள் வீட்டிலன்னா அப்படி இல்லை. நான் எது கேட்டாலும் அடுத்த நாளே எங்கள் வீட்டுக்கு வந்துடும். அதுவும் எனக்கு பிடிக்கும். ஆனால் உங்கள் வீட்டில் இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அடிக்கடி வருவேன். நீயும் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வந்துடணும். சரிடி நான் கண்டிப்பாக வரேன். பாய். சரி பாடி. ஹலோ பேபி ஃபேமிலி. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ரவுடி பேபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நீயா? ஏய் என்னடி பைக் டாக்ஸி விட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கியா? வீட்ல ஐடில வேலை பார்க்கறேன்னு போய் சொல்லிட்டு. ஹலோ, கண்ணு தெரியுமா தெரியாதா? அதான் ஐடி கார்டு பேக்லாம் வச்சிருக்கேன்ல. ஐடில தான் ஒர்க் பண்றேன். ஆஃபீஸ் போகும்போதும் வரும்போதும் இந்த மாதிரி ரைட் பிக்கப் பண்ணி வர காசை என் பெட்ரோல் செலவுக்கு யூஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி இல்ல. ஓகே ஓகே. ஆமா, நீ இங்க என்ன பண்ற? நான் டீம் லஞ்சுக்கு வந்தேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வீட்லயே